எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி, வளர்பிற சஷ்டியா? ஆமாம், வளர்பிற சஷ்டி இன்னைக்கு. அதனால் வளர்பிற சஷ்டின்றதுனால அம்மா இது வரைக்கும் பார்க்காத ஒரு முருகர் கோயிலுக்கு இந்த கோயம்புத்தூரில் கூட போகிறேன். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, மஞ்சூர் காரமடையிலேருந்து மஞ்சூர் போகிற வழியில் தாயனூர்னு ஊர். அது நேராக போனால் மஞ்சூர் போயிடும். லெஃப்ட்டில் உள்ளே போகணும். லெஃப்ட்டில் உள்ளே போனீங்க தாயனூர்னு வரும். சுற்றி மலை, நடுவில் இருக்க மலையில் முருகர் இருக்கார். குழந்தை வேலாயுத சுவாமின்னு பேர். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறது. போன மாதம் வளர்பிற சஷ்டியில் அணுவாய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த வாரம் அப்பா இந்த மாதம் வளர்பிற சஷ்டிக்கு அப்பா கொஞ்சம் லாங்காக கூட்டின்னு போகிறாராம். நல்லாயிருக்கும் அந்த கோயில், தனிமையாக இருக்கும், மலையில் சூப்பராக இருக்கும், போயிட்டு வரலான்னாரு. வீடுங்க எதுவுமே கிடையாதுங்க, மலையில் தனியாக இருப்பார் முருகர். அவ்வளோ பெரிய கோயில், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயில், நிசப்தமாக இருக்கும். நாங்கள் அங்கே போயிட்டு அந்த மலையை சுற்றி என்னென்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க முருகர் கோயிலுக்கு. ஓகே, முருகர் கோயிலை பார்ப்போம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வீட்டிலே முருகர் கோயிலுக்கு. அங்கே தான் வந்துட்டுங்க. இன்னும் கோயிலெலாம் திறக்கலை. அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் திறப்பாங்க மாதிரிக்குது. ஏன்னா ஆளுங்க வந்தால் ஓப்பன் பண்ணுவாங்க பழகுது. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வருவாங்கன்னு சொன்னாங்க ஐயரெல்லாம். நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கடை எதுவுமே கிடையாதுங்க. சுற்றி மலை தான். அவ்வளோ இயற்கையாக சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பற்றி என்னான்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். வீட்டிலே சொல்லிக்கிறாரு, ஆனால் அவர் தான் சொல்லுவார். எனக்கு தெரியாது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வருது. இல்லை, இந்த போர்ட்லேயே பாருங்கள் தெரியும். காலம்பாளையம் கிராமம், தாயனூர், ஸ்வர்ண வேலாயுத மலை, அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில். இது அகத்தியர் சிறப்பு இதுக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆயில்ய நட்சத்திரம் அன்று குருமுனி ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெறுமா. அகத்தியர் மந்திரம் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. மூல மந்திரம். நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்களா, இந்த கோயில் தாண்டி அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். கோயில் சுற்றி மலை தாங்க, ரொம்ப இயற்கையாக, காற்று மேலே அப்படியே சில்லுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தாங்க இந்த கோயிலுக்கே வரணும். நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான இடம் பார்த்து. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடுங்க சின்னதாக. இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம் அங்கங்கே இருக்குது. வெறும் தென்னந்தோப்பு தான். இந்த கோயிலுக்கு காரெல்லாம் மேலே படி இருக்குது மேலே. இது பாருங்கள், இயற்கையை பாருங்கள். இதிலேருந்து அப்படியே பாருங்கள், ஒரு ரோடு சுற்றி எவ்வளோ மலைங்க, எவ்வளோ அழகாக பனியோட. இதுதாங்க அகத்தியர் உள்ளே இருக்கார். இந்த இது உள்ளதான் கோயிலுக்குள்ளே. அதை சுற்றி பாருங்கள். நாங்கள் சுற்றியே வரோம். ஃபுல்லாகவே மலை தான். அங்கங்கே வீடுங்க, வெறும் தென்னந்தோப்பு தான். நம்ம இந்த கோயிலை சுற்றியே ஒரு ரவுண்டு வந்துடும் பார்த்துட்டு. இந்த இடம் பார்த்தோமா, இங்கேருந்து அப்படியே பாருங்கள் உள்ள. இது என்ட்ரன்ஸு. அந்த மலையில் இன்னும் பனி பாருங்கள், எவ்வளோ வெயில் காயுது, இன்னும் பனி இருக்குது. அதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. அங்கே முன்னாடி தருது பாருங்கள் கோபுரம். ஆச்சு எங்கே அது ஆச்சு நம்ம உள்ள நோட. ஓ, அங்கே. ஆமாம், அந்த காடு உள்ள தெரியுதா ஃபோனில்? தெரியும். ஆனால் நம்ம அது உள்ளே இப்படி வந்துட்டோம். இந்த சின்ன கிராமம் இந்த பக்கம் இருக்குது. ஓம் சரவணபவ. இங்கே ஒரு கூட உட்காரத்துக்கு செய்யறதுக்கெல்லாம். இது முதல்ல இயற்கையை பார்த்துடலாம். ஓ சரி, அப்புறம் கோயிலை பார்க்கலாம். இயற்கை பாரு, இவ்வளோ அழகாக இருக்குது பாரு. சுற்றி மலை, மலைக்கு நடுவில் இருக்க இந்த மலையில் ஒரு கோயில். கீழே பாரு எவ்வளோ தென்னந்தோப்பு பாரு. முருகர் எங்கேயுமே தனியாக தானே இருப்பார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னுவாங்க. ஆனால் இவர் தனியாக ஒரு குன்றில் இருக்கார், இயற்கையோடு இருக்கிறாரு. இது வள்ளி தேவானையோட காட்சி கொடுக்குறாரு. இந்த முருகர் உள்ள மூளை ஒரு உள்ள இருக்காரு. அவர் தனியாக இருக்கார் உள்ள மூளை ஒரு. இதெல்லாம் திறப்பாங்களான்னு தெரியல. எல்லாமே திறப்பாங்க, ஃபுல்லாக திறப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல. ஆனால் சஷ்டி காலையிலே திறந்துருக்கணும். வருவாங்க இனிமேல் வருவாங்க. நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வராதவங்களும் ஃபேமிலியோடு பாருங்க, பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்கும் இந்த கோயில். நல்லா சாப்பாடெலாம். ஆனால் இந்த குரங்கு அந்த மாதிரிலாம் குரங்கு பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாப்பாடெலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டா அழகாக உட்காந்து சாப்பிட்டு மதிய வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருந்துட்டு சாமி நிம்மதியாக நல்லா சந்தோஷமாக கும்பிட்டு பொறுமையாக போகலாம் நம்ம. இதில் ஒன்று நேராக அந்த மலையில் பாருங்கள், பைப் லைன் தெரியும், 2 பைப் லைன். அதுதான் இங்கே கோயம்புத்தூர் உள்ளே வர அத்திக்கடவு நீர் பாசன வழியாக. அதுதாங்க இந்த மலையை குறைஞ்சி தான் மலைக்குள்ளே தான் அந்த பழுப்பு வருது. அந்த பக்கம் ஓடும். அதுதான் கோயம்புத்தூருக்கே தண்ணி வர சப்ளை. அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்குது பாருங்கள், அதுதான் அத்திக்கடவு. இதில் 2 விசேஷம் என்னென்னா, கோயம்புத்தூரில் சிறுவாணி தண்ணி வரும் ஒரு பக்கம் பாதி, ஒரு பக்கம் இந்த பக்கம் அத்திக்கடவு தண்ணி தான். இங்கெல்லாம் இது அத்திக்கடவு தண்ணி தான். இப்போது நம்ம வீட்டுக்கு வரதான் அத்திக்கடவு தண்ணி தான். சிறுவாணிலாம் கிடையாது. சுற்றி மலை சென்டரில் இதுதாங்க இந்த கோயில் மட்டும்தான். சுற்றி மலை பாருங்கள்.
எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது கோயில். இங்கே வந்து அன்னதான மண்டபம், அப்போ அங்கே பாத்ரூம்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம். இது பிள்ளையார் கோயில். இங்கே வந்து அன்னதான கூடம், அன்னதானம் போடுறாங்களா? அன்னதானம் உண்டு. நாங்கள் கோயிலே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு பாருங்கள், நம்மளை சுற்றி ஃபுல்லாக மலை தான். சுற்றி மலை தான், மலைக்கு நடுவில் இருக்க மலையில் தான் இந்த முருகர் இருக்கார். இதுதாங்க என்ட்ரன்ஸு. கொடிமரம், கொடிமரத்துக்கு கொடிமரம் ஃப்ரண்ட்டில் கொடிமரம், கொடிமரத்துக்கு முன்னே மயில். அதுக்கப்புறமா உள்ள கோயில். ஒன்று கோயில் நட திறக்கலை, நட திறந்தோன்னா பார்க்கலாம் உள்ள. இது தேருங்க உள்ள. இங்கே இருக்க கோயில் தேர். இந்த தேர் வந்து சஸ்டனிக்கு வேண்டிட்டவங்க இந்த தேர் இருக்கிறாங்க. இங்கே இந்த கோயிலை சுற்றி தேர் எடுத்துகிட்டு வராங்க. கோயிலோட நுழைவு வாயில் இங்கே முன்னாடி இதாங்க படி வழி. படியில் வரணுன்றவங்க இந்த பக்கம் தான் ஏறி வரணும். ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸு, அதனால் படி அப்படி சுற்றிட்டு வந்து படி வர வழியில் நம்ம வந்தோம். இது படி வழி. கோயிலுக்கு போகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்தேன், ரொம்ப பிடிச்சது. ஐயரெல்லாம் வந்து கோயில் திறக்கும் போது நம்ம கோயில் உள்ளெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. உள்ளெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தாவோ இல்லை பக்கத்தில் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் இந்த மலையை பற்றி சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து கோயில் திறக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் நம்ம பார்க்கலாம் சாமியெல்லாம். ஓகே, இப்போ அப்படியே கோயில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கோயிலுக்கு உள்ளே எடுக்கலாம். எல்லாம் சுற்றி கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஐயர் வந்தார், வந்துட்டு கோயில் வந்து ஓப்பன் பண்ணி பூஜைலாம் பண்ணி, ஏன்னா சஷ்டின்றதுனால அங்கே வந்து இந்த மலை இது யானைலாம் இருக்குன்றதால 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி விசேஷ நாளில் தான் வந்து 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கோயில் திறக்கிறாங்களா. அவர் 10 மணிக்கு மேலே தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் எல்லாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு, எல்லாம் சாமி வந்து நல்லா அலங்காரம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாரு. நல்லா பூஜை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா வந்து ஏற்கனவே வந்து ஒரு விசேஷ நாள் எப்போ போயிட்டு வந்தார். அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னை வந்து கூட்டின்னு போனார். அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் போனாலும் ஒரு கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கு மறுபடியும் வரணும்னு தோணும். சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரிலாம் வந்து கூட்டம்லாம் நிறையா வருவாங்க, எந்த பயம் இல்லைன்னு ஐயர் சொன்னார். இந்த மாதிரி விசேஷ நாளாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தால் எப்படி இருக்குது, அந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நாங்கள் இயற்கையோடு பார்த்ததுனால ஃபஸ்ட் டைம் போனதுனால உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நல்ல பூஜை வந்து ஐயர் வந்து நல்லா பூஜை பண்ணார். நல்லா பார்த்துட்டு நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம். எல்லா கோயிலுக்கு போனால் சீக்கிரம்னு வர அப்போ, ஆனால் இந்த கோயிலில் வந்து இயற்கையாக ரொம்ப நல்லா இருந்ததுனால நம்ம அரை மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டு பொறுமையாக நாங்கள் வந்தோம். இதே மாதிரி நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.